இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்னும் நூலை இன்று தாவேக தலைவர் விஜய் வெளியிட இருக்கக்கூடிய சூழலில் நூல் வெளியீட்டு விழாவிற்கு விஜய் வருகை தந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். பத்தினி, வணக்கம். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று வெளியிட இருக்கிறார். அவர் வெளியிடும் இந்த எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் எனும் நூலை முன்னாள் நீதியரசர் சந்துரு பெற்றுக்கொள்ள இருக்கிறார். சென்னை வர்த்தக மையத்தில் இந்த நூல் வெளியீட்டு விழாவானது நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் துவங்கக்கூடிய இந்த விழாவிற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். இந்த விழாவில் மேடையில சிறப்புரை ஆற்றிருக்கிறார். நூல் வெளியிட்டு பிறகு சிறப்புரை ஆற்றிருக்கிற விஜய் என்ன பேச போகிறார், என்ன கட்சி சார்ந்து பேச போகிறாரா அல்லது மக்கள் பிரச்சனை தொடர்பாக பேச போகிறாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக பெங்கல் புயல் பாதிப்பு காரணம், அதானி லஞ்ச விவகாரம், சர்ச்சை, மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் விவகாரம், இது போன்ற எண்ணற்ற பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தேசிய அளவிலும் சரி மாநில அளவிலும் இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகளை குறித்து விஜய் பேசுவாரா அல்லது வழக்கம் போல அறிக்கையின் வாயிலாக ஆளும் கட்சியை விமர்சிக்கிறது போன்று இந்த மேடையிலும் விமர்சிப்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மேடையில் இருவருடைய பேச்சு கவனத்தை ஈர்ப்பு கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் மற்றும் தமிழக வெற்றி கழக தலைவருடைய விஜய் பேச்சு கண்டிப்பாக ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. விஜய் அவருடைய 100% பேச்சில் 20% மட்டுமே அரசியலை பற்றி பேசுவதாகவும் 80% அம்பேத்கரை பற்றி முழுமையாக பேச இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆளும் கட்சியை குறிப்பாக 2 நிமிடம் அவர் விமர்சித்து பேச இருப்பதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை காட்டிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளருடைய ஆதவ் அர்ஜுனுடைய பேச்சு அரசியல் சலசலப்புகளை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.